கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 118ஆம் சங்கீதம் 17-18 ஆகிய வசனங்கள். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இந்த இரவு நேரத்திலே நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கலாம். தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ குறைகள், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. நான் சாவாமல் பிழைத்திருந்து 24 மணி நேரம் உயிரோட இருக்கும் ஜீவனை தந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அவ்வளவுதான் இன்னைக்கு கேள்வி. நிறைய குடும்பத்துல நமக்கு இவ்வளவு தேவை இருக்கு, நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நமக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கு அப்படிம்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பல சூழ்நிலை, ஆனாலும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரே வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறை உண்டு. ஆனாலும் தேவனை சார்ந்து கொண்டு, அப்பா என் வாழ்க்கையில நான் இப்படிதான்பா இருக்கேன், என்னை ஆசீர்வதிங்கப்பா. நான் சாவாமல் பிழைத்திருந்து, ஒரு மனுஷன் சாவாமல் பிழைத்திருக்கும் போது யாரை நோக்கி பார்க்கணும்? என்னை உருவாக்குன தேவனை நோக்கி நான் பார்க்கும்போது என் வாழ்க்கையில ஒரு விடுதலை. நான் சாவாமல் பிழைத்திருந்து, முதல்ல நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்திலே என்ன தெரியுமா யோசிப்பாங்க? ஐயோ, என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைக்கு இனிமேல்லாம் ஏன் வாழணும், யாருக்கா வாழணும்? சில குடும்பத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், நைட் நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு? ஒரு மனுஷன் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்கிறார். கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அவர் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கார், அவர் எனக்கு ஜீவனை தந்திருக்கார், அவர் எனக்கு கிருபை தந்திருக்கார், அவர் என்னை பாதுகாக்கிறார், அபிஷேகம் பண்றார், நாள்தோறும் 24 மணி நேரம் பாதுகாக்கிறார். இதோட ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? எத்தனையோ குறைகள், எத்தனையோ காரியங்கள், ஆனாலும் நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். இந்த இரவு நேரத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நான் வாழ்ற காலத்திலே என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ அது எல்லாமே நான் விவரித்து சொல்லுவேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்கிறார். அது சிம்பிளா நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் வியாபாரத்துல இருந்தேன், நஷ்டப்பட்டேன். விக்கிரத்துக்கு 13 லட்சம் கிட்ட ஒரு மனுஷனை நம்பி கொடுத்தேன். மனுஷனை நம்பியே வாழ்ந்தேன், மனுஷனை நம்பியே எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கடையில் கத்தாலேருந்து எலிஞ்சகுளத்துலேருந்து எல்லாம் வச்சுருந்தேன். யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாமே கேட்பேன். செத்த ஃபோட்டோ வச்சுருந்தேன், எங்கள் அப்பா ஃபோட்டோ, இப்படி ஒரு பெரிய ஃப்ரேம் மாதிரி போட்டிருந்தேன். யாரெல்லாம் எதெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் நல்லது எது, கெட்டது எது எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையிலே தேவனுடைய கோபத்தை நான் பார்த்துருக்கேன். விக்கிரத்துக்கு பல லட்சங்கள் கொடுத்து, மாந்திரியத்துக்கு பல லட்சங்கள் கொடுத்து கஷ்டப்படும் போது சொந்த தேசத்தை விட்டு வேற தேசத்தை தூக்கி வீசிட்டார். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும், அப்பா பிள்ளை மேல கோவப்படுவார்னா கோவப்படுவார். கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் அந்த உலகத்துக்குள்ள இருக்கு. உலகத்துக்குள்ள எத்தனையோ காரியங்கள் இருக்கு, துன்மார்க்கமான காரியம் எத்தனையோ காரியம் இருக்கு. என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்போ? அவருடைய சமூகத்திலே காத்திருந்து, அப்பா அவங்க பிள்ளை வந்திருக்கும்பா. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த இரவு நேரத்திலே நம்ம என்னதான் யோசித்து பார்க்கலாம். என்னை நீங்க ஒரு நாளும் கைவிடலப்பா, என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லைப்பா. என்கிட்ட எத்தனையோ குறை இருந்துச்சு, என்னை ஒவ்வொரு நாளும் மன்னித்து கிருபையாக பாதுகாக்கிறீங்கப்பா, உமக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் நம்ம மனம் திரும்பினாலே போதும்.
ஏன்னா சில குடும்பத்தில் செல்ஃபோனில் 10 மணி நேரம் பார்க்குறாங்க. தேவையில்லாத வீடியோ எத்தனை காரியங்கள் இருக்குது. ஒரு வாலிப பையன் 10 மணி நேரம் கேம் விளையாடுறான். வாலிப பிள்ளைகள் வீட்டில் அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படிய மாட்டேங்காங்க, செல்ஃபோனில் தான் அடிமையாக இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில், சில குடும்பத்தில் கணவர் மனைவிட்ட பேசுகிறே இல்லை, செல்ஃபோனில் தான் மூழ்கி கிடக்குறாங்க. நிறைய குடும்பத்தில் செல்ஃபோன் வாழ்க்கை ஆகிட்டு யார் வார்த்தையும் கேட்க மாட்டேங்குங்க. செல்ஃபோன் எடுத்து ஆன் பண்ணிட்டு இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் கடைசி காலத்தில் வாழ்கிறோம். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும், கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது தண்டிக்கத்தான் செய்வார். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் தண்டனையை வாங்கியிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன், என்னுடைய கோபத்தை நான் பார்த்துருக்கேன். என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, மட்டாய் தண்டித்தார். எதுக்கு? மனம் திரும்பணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், நித்திய ஜீவனுக்கு வரணும், இந்த பூமியில் அழிஞ்சு போயிடக்கூடாது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஒரு பாவி மனம் திரும்பும்போது தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். சத்துரு எதையாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்துட்டே இருப்பான். 24 மணி நேரம் வாழ்க்கையில் சத்துரு ஓயாமல் போராடிட்டே இருப்பான். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ நினைக்கும் போது சத்துரு ஏதாவது ஒரு காரியத்திலே, ஒரு குடும்பத்திலே ஏதாவது ஒரு பாவ அடிமையை போய் சிக்கி கொள்றாங்க. அப்புறம் நைட் நேரத்தில் புலம்பிட்டு இருக்காங்க. எப்படி புலம்புறாங்க? நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்ய விவரிப்பேன். சில குடும்பத்திலே கடனில் கஷ்டப்படும்போது சொல்லுவாங்க, இந்த கடன் பிரச்சனை மாறிட்டுனா போதும், நான் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வேன், நான் ஊழியம் பண்ணுவேன், நான் அப்படி பண்ண சொல்லி ஏகப்பட்ட சொல்லுவாங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்ய விவரிப்பேன். எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும். சில குடும்பத்தில் தண்டனை வாங்கியிருக்காங்க, வெளியே தெரியாது, சொல்ல மாட்டாங்க. வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அதனால தான் உயிரோடு இருக்கும். அதனால இரவு நேரத்தை ஜெபிக்க போகிறோம். கேளுங்க, அப்பா என் குடும்பத்தை ஆசிரிங்க, என் வாழ்க்கையில் இதாம்பா பிரச்சனை, என் குடும்பத்தில் இதாம்பா பிரச்சனை, நான் உமக்கு முன்பாக இன்னும் உண்மையா இல்லைப்பா. அப்படி அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவனோட வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து கிருபையாக மறுபடியும் மீட்டெடுங்கப்பா. இரவு நேரத்திலே ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மலையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுக்குறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறேன், எல்லா விதமான வாசல்லாம் திறந்து கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேணும்னு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, எல்லா போராட்டத்துல மாற்றி குடும்பமாக இணைந்து வளர்க்கறதுக்கு கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் சிகரெட் பழக்கம், போயிலே கஞ்சா பழக்கம், மதுபான அடிமை, கள்ள தொடர்பு, தேவையில்லாத காரியத்தில் போய் ஈடுபட்டு சில குடும்பத்துக்குள்ளே விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சுனியம், ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, எந்த இடத்துல கட்டப்பட்ட நிலைமையில ஜெபிக்கணும் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரீஸ் எல்லா பொல்லா சத்துரும் சகல கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறி கொடுத்தாச்சு. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்கப்பா, இரவு நேரத்தில் தூக்கம் வரல. சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, பேச மாட்டேங்குங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் புலம்புறாங்கப்பா, கடன் பிரச்சனை, குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டம் தான் அதிகமாக இருக்கு. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையிலே தற்கொலை எண்ணங்கள், மரண பயத்தோடு ஜெபினாலும் அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும்ப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்தின தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் இரவும் போலுமாக தேவனர்லையா மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தரே சந்திங்கப்பா. எங்க வாழ்க்கையிலே அப்பா என்னென்ன காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனோமோ எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அப்படிங்கிறோம். டிரைவிங் லைன்ல போயிட்டு இருக்காங்க, பஸ்ஸில் போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறான், ஆர்மியில் ஜெபிக்கிறான், அதிகாரிகள் ஜெபிக்கிறான், தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்கள் அப்படிங்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் விசேஷமா சந்திக்கிற கிருபைக்காக நன்றிப்பா, நன்றிப்பா. நைட் நேரத்துல தேவையில்லாத எண்ணங்கள், தேவதாசனங்கள் எதுவும் வரக்கூடாதுப்பா. ஒவ்வொரு பிள்ளைக்கும் அப்பா வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல மரண தருவாயில போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கிறோம்பா, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கிறோம்பா. இரவும் போலுமாக அப்பா எத்தனையோ குடும்பத்திலே
போராடி ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க. சில குடும்பத்தில் இன்பெட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்குது, அப்போ ஆப்ரேஷன் டெலிவரி ஆகிருக்கு. சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன் ஆக்சிடென்ட் கேஸு. சில குடும்பத்தில் எம்ஆர் ஸ்கேன் எடுத்துக்காங்க, காலில் அடிபட்டிருக்கு, கையில் அடிபட்டிருக்கு. சில குடும்பத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பணம் கட்ட லட்சமாக கட்ட நிற்காங்கப்பா. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் தூக்கம் வர மாட்டேங்குது, வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, காய்ச்சல், சளி, இருமல். சில குடும்பத்தில் மார்பில் கட்டியிருக்காங்க, நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க. சில குடும்பத்தில் அலர்ஜி, சில குடும்பத்தில் சொரியஸ் வியாதி, சில குடும்பத்தில் அப்பா யூரினில் பிரச்சனைப்பா. எத்தனையோ இடத்துல அப்பா எத்தனையோ சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவனர்லையே அப்பா மினிஷன் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அப்பா கர்த்தர் இந்த குடும்பத்தை சந்தித்து அவங்களோட வாழ்க்கையில் என்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து எங்களோட பலவீனம், எங்களோட அக்கிரமம், எங்களோட நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உம்முடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதம் சொல்லி பரிகாரியாகி கர்த்தர் வெளிப்பட வேண்டும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினை தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியர் ராஜா. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும் ராஜா. அந்த நாளைக்கு ஆசீர்வதித்தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும் ராஜா. தேவனர்லையே அப்போ மினிஷன் மூலியமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அவங்களுடைய உபத்திரத்தெல்லாம் கர்த்தர் மாற்றிட்டாங்க ராஜா. அந்த குடும்பத்தை அப்பா பல தலைமுறைக்கு ஆசிரியர் ராஜா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. இரவு நேரத்தில் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தங்களை விட்டும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் முன்னும் பின்னுமாக உலாவைகள் ராஜா. நைட் நேரம் முழுவதும் எல்லா குடும்பத்துக்கும் சகலமான பாதுகாப்பு தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் வேணும், ஒரு விடுதலை வேணும், ஒரு சந்தோஷம் வேணும். கர்த்தர் எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வரணும்ப்பா. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகலமான பாதுகாப்பு தாங்க. அப்பா வேலையில் தனிமையாக இருக்காங்க, சில குடும்பத்திலே போராடி ஜெபிக்கிறாங்க, ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, சில குடும்பத்திலே முதியோர் இல்லத்தில் இருக்காங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா. அப்பா நைட் நேரத்தில் யாரெல்லாம் தூங்க போகிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானமான ஒரு நித்திரை இருக்காங்க ராஜா. நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, வியாபாரம் பார்க்காங்க, டிரைவிங் லைனில் போயிட்டுருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா. இன்னுமாக அப்பா நைட் நேரத்தில் யாரெல்லாம் அப்பா இணைந்திருக்காங்களோ நிறைய பண தேவை இருக்குது. சில குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இன்றைய தேவை அப்பா எத்தனையோ காரியங்கள் இருக்குது. இந்த மாதத்துடைய தேவைகள் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. இந்த மாதத்துலேயே எந்தெந்த குடும்பத்திலே அப்பா ஹவுசிங் லோன், பிஸ்னஸ் லோன், இன்னுமாக குழுக்குள்ள பணம் அப்பா சில குடும்பத்திலே அப்பா ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க. இன்னுமாக நகைக்கடன், சில குடும்பத்திலே வீட்டு ஜாமானுக்கு லோன் வாங்கியிருக்காங்கப்பா. எத்தனையோ லோன் இருக்குது. அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. கடன் வாங்காத பிள்ளைலாம் மாற வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தை கற்று ஆசிரியங்க. இந்த மாதத்தோட எல்லா தேவைகளெல்லாம் கற்று சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் நாம மட்டுமே விட ராஜா. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ப்பா. தேவ கிருபையினால தேவக்கிட்ட நிரப்புங்கப்பா. செல்ஃபோன் அடிமையாக இருக்கக்கூடாது. தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா சிந்தனை எதுவும் வரக்கூடாதுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கற்று பாதுகாத்துருங்க. யாரெல்லாம் ஜெபிக்கணும், எந்தெந்த குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் ஜெபிக்கணோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும் ராஜா. விசேஷம் அந்த இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்தையும் சந்திக்கிற கிருபைக்கா நன்றி. எங்கள் கூட நீங்கள் இருக்கிற கிருபைக்கா நன்றி. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கணும் ராஜா. வேதத்தை வாசிக்க, தியானிக்க கிருபை தாங்கப்பா. ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. நைட் நேரத்தில் குடும்ப ஜெபம் பண்ண கிருபை தாங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கா நன்றியப்பா. எத்தனையோ குடும்பத்தில் பரிசுத்தமான இணைந்திருக்காங்க. அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும். மிஷினரி மாதிரி ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தோட சகல உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்கப்பா. நிறைய குடும்பத்தில் விசுவாசிகள் ஜெபிக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கணும், அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்கணும், விசேஷமாக சர்ச்சில் சபையில் அப்பா அங்கத்தினால சேரணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் எந்த நாட்டுக்குள்ளே எந்த உபத்திரத்தில் எந்த சூழ்நிலையில அப்பா ஜெபிக்கிறாங்களோ எல்லா உபத்திரத்தில் கர்த்தர் மாட்டித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட தாசுறீங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிங்க ராஜா. மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துங்க. துதி, கன, மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார். அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.